படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த லலித் சார் அவர்களுக்கும் தமிழ் டைரக்டர் சுரேஷ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்திருக்கேன். சாரி பேசல வச்சுருக்கேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் சாருக்கு தேங்க்யூ. நம்பி மொத்த கேஸ்ட் அண்ட் குரூவை என்கிட்ட கொடுத்தாரு. பழைய நண்பர் தான், இருந்தாலும் இயக்குனராகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அக்ஷய்க்கு தேங்க்யூ என்னை பொறுத்துக்கிட்டதுக்கு. நிஷ்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணணும். 25 ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணுறது, அந்த கேரக்டரோடைய ஸ்பெஷலெல்லாம் வந்து கன்வே பண்ணுறது நம்மளோட காஸ்டியூம் டிசைன் மூலமாக தான். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் இன் த மூவி? தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அருண் தான் என்னை வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கூப்பிட்டு வந்தார். தேங்க்யூ ஸோ மச் அருண். அண்ட் என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அக்ஷயா அண்ட் ஜெய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, திஸ் இஸ் டிலைட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப டக்குன்னு லைட்டிங் வைப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ வாட் யூ லைக் டு சே ஆன் தட்? எல்லாருக்கும் வந்து இப்போது மாதேஷ் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாமே. அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஹேட்ரிக் ஃபிலிம்ஸ் நீங்கள் பேக் டு பேக் கொடுத்துட்ருக்கீங்கல்ல. ஹேட்ரிக்காக மூணு படம் வந்து வெற்றி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டானாக்காரன், அதுக்கப்புறம் அயோத்தி பிடி சார், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஹேட்ரிக் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆண் பாவம் பொல்லாதது, அடுத்தது நம்மளோட சிறை அண்ட் 29 இன் த மேக்கிங். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ஹேட்ரிக்காக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஓகே, ஃபீல்ஸ் லைக் ஹோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்க, அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடைக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 3 பேர், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கள் காலேஜுக்கு பெருமை. இந்த நேரத்தில் அதையும் சொல்லியிருந்தோம். ஆனால் காலேஜில் இருக்க மொத்த ரஞ்சித் அண்ணா ஒரு நாள் சொன்னார், எவனையும் வரையறதுக்கு படிக்க வரானுங்க, வரையறதை விட்டு சினிமாவுக்கு போயிடுறானுங்க, அது தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். சார் எந்த காலேஜில் சார் படிச்சிங்க? காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், எக்மோர். அந்த காலேஜில் படிச்சு வந்தால் எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது. சீனியர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க டு கைட் தம் த்ரூ. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். என்ன சார் இவ்வளோ பெரிய படங்கள் நம்ம அங்கே பாருங்கள், கீழே உட்காந்து அஜித் சாரே சொல்கிறாரு. அவ்வளோதான், அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் சார். சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன். திஸ் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டுன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசர் பெட் அவர் தான். ஸோ மற்ற டீம் ஆல்மோஸ்ட் அண்ட் விக்ரம் பிரபு சார், தமிழ் அண்ட் சுரேஷ் எல்லாமே தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம இறங்கி வேலை வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ நோ ஈகோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஓகே, எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சார் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அவுட்கம் ஒன்றா வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஸ்கிரிப்ட்லேயே பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதிலே பாதி தூக்கிட்டோம். ஸோ நிறையா அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நிறையா ஒர்க் பண்ணி பேசிட்டோம். தென் ஆஃப்டர் எடிட் முடித்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு தான் போட்டு காமிப்பேன். லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். அதுக்கு முன்னாடி டீம் காமிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவர் போட்டு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் காட்டவே மாட்டேன். ஸோ ஒன் சாட்டிஸ்ஃபை அப்போது அவர்கிட்ட கேளுங்க, படம் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இப்போது இங்கே உட்காந்துருங்க எல்லாருமே படம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் பேசணும். நான் பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு தெரில, அதனால சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பேசணும் சார். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். நன்றி. ஓகே, ஸோ அடுத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம்.
இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்கிட்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்டர் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம், நிறைய அந்த ஜானலில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தார். கண்டினியூஸாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மய் மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டண்ட் செபாஸ்டின் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பேவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. கார்த்திக் நேத்தா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட். கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணணுன்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் யூ லீவ், நர்வஸாக இருக்கீங்களா? வந்த உடனே எல்லாம் பேசிட்டு அப்படி அலோவ் பண்ண முடியும்? இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் பீஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஆன் த ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமாக பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவல் தான் போச்சு. படித்ததுக்கப்புறம் இருக்கிறத விட எல்லாமே இப்போ மாதேஷோட ஒர்க்கு, அப்புறம் ஃபிலோடது எல்லாமே முடிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இவன் தான் வந்துச்சு எனக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வந்து வெற்றி சார் தான் ஃபைனலாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஈவெண்ட் முடிகிற போது பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி வச்சுக்கோங்க சார். இன்னொரு விஷயம் வந்து அருண் விஷா மறந்துட்டேன். அருண் விஷா வந்து 96 அப்போது வந்து சேதுவோட ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், என்ன சார் அப்படின்னா ரிலீஸ் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 7 ஸ்க்ரீனுக்கு வந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்தார். வேணா அப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னார். அதை இன்றைக்கி பண்ணி சாந்தி டாக்கீஸ்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக வந்திருக்கா அப்படின்னா அது பெரிய விஷயம். சுரேஷ், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கும் சுரேஷ் புலம்பணுன்னா எங்கிட்ட தான் புலம்புவார். நான் எதாவது புலம்புனாலும் சுரேஷை தான் புலம்புவேன். இன்றைக்கி அது போயிட்டு தான் இருக்கு எப்பவுமே. சரி.